ஹலோ ஆல் த 50 ஷோட 5வது நாள் நம்ம ஸ்ருதிகாவோட கிராஃப் வந்து ஒவ்வொரு நாள் கழிந்தோறும் வந்து ஏறிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் வந்து நம்ம ஸ்ருதிகா தாங்க கண்டென்ட். ஸோ கண்டென்ட் கியூன்னே சொல்லலாம். ஸ்ருதிகா வந்து செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் வந்து செம்மையாக கொடுத்துட்ருக்காங்க. நேற்று ஸ்ருதிகாவுக்காகவே ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து மாசு. ஸோ இந்த ஒரு 46-47 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஸ்ருதிகாவுக்காகவே வந்து ஒரு ப்ரொமோ போடணுன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க மக்களே. ஸோ நம்ம சவுத் இந்தியன்கள், தமிழ்நாட்டு பொண்ணு ஸ்ருதிகா வந்து கலக்கிட்டு வராங்க இந்த ஷோலன்னு சொல்லலாம். சரி, என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சண்டை தான் வந்து போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடந்த ஒரு டாஸ்கோட தான் வந்து புதன்கிழமை நைட் அந்த எபிசோட் முடிச்சாங்க. ஸோ அந்த டாஸ்கோட கண்டினியூஷன் இருந்தது. ஸோ கடைசியில் மேக்ஸ்டர்ன் தான் வந்து அந்த டாஸ்க் பண்ணணும். மேக்ஸ்டர்ன் வந்து அவருக்கு கிடைச்ச ரெடிலோட பதில் சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து செம்மையாக வந்து கலாய்ச்சிட்டு பேசுகிறாங்க. நீ வந்து பெரிய கேங்ஸ்டராக இருக்கலாம், ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ கடைசியில் மேக்ஸ்டர்ன் சொன்ன பதில் வந்து கரெக்ட். அவரால் டீமுக்கு வந்து 10,000 rupees வந்து கிடச்சிச்சு. ஆனால் இவர் பேசுனதில் வந்து செம்ம கோவம் வந்து கௌஷிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அர்ச்சித் கௌஷிக் என்ன பண்ணுறாரு, மேக்ஸ்டர்ன் உள்ளே வந்த உடனே நீ என்ன பெரிய ஆளா, என்ன எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரி நீ வந்து சொல்கிற, உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் போதில்லை, எதுக்கு எங்களெல்லாம் கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை. ஸோ இந்த சண்டையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அர்ச்சித் கௌஷிக் மேக்ஸ்டர்னை வந்து அடிக்கிறாங்க, சீரியஸாக அடிச்சிட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. உடனே லயன் வெளியே வராரு. அவ்வளோதான், இந்த ஷோவில் வந்து நான் வயலன்ஸ் நான் என்கரேஜே பண்ண மாட்டேன், அர்ச்சித் கௌஷிக் நீ வந்து இந்த ஷோவிலேருந்து இப்போவே வெளியே போகணும்னு சொல்லிட்டு உடனே வந்து எலிமினேட் பண்ணி விட்டுட்டாங்க. என்னடா நடக்குது அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா? ஸோ இது வந்து செம்ம ஃபயராக இருந்தது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து ஒரு எலிமினேஷன், ஸ்பாட் எலிமினேஷன் வந்து நடந்துச்சு. 2 நிமிஷம் கூட இல்லை, லயன் வெளியே வந்து இது வந்து என்னோட வீடு, என்னோட பேலஸ், இந்த ஷோவில் வந்து வயலன்ஸ் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், நான் ஃபைனல் வார்னிங் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இனிமேலாம் ஃபைனல் வார்னிங் கிடையாது, கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்லிட்டு இந்த அர்ஷித் கௌஷித்தை வந்து வெளியே அனுப்பிட்டாரு. அவ்வளோதான், எல்லாரும் வந்து செம்ம ஷாக்காக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரஜித், திக்விஜய்க்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, இனிமேல் வந்து ஃபைட் பண்ண அவ்வளோதான், என்னோட ரூல் தான் இங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி செகண்ட் சான்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஸ்பாட் எவிக்ஷன். அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஃபாக்ஸ் மாதிரி மாமுடி போட்டிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான். ஸோ கேர்ள்ஸ் வந்து திடீர்னு ஒரு ஃபாக்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டைலாக வந்து நடந்து வராங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அப்போ தான் ஸ்ருதிகா வந்து உள்ளே வராங்க. அவங்க வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துனே இருக்காங்க. ஸோ ஃபாக்ஸ் வந்து எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணுறது பார்த்துட்டு ஹை ஃபாக்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்புறமேட்டு ஃபாக்ஸோட ஃபேஸ் வந்து டச் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நீ என்னை தொட்டுட்டல அந்த மாதிரி ஆட்டிடியூடில் வந்து ஃபாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதிகா கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே கூட்டின்னு போகிறாங்க. எல்லாரும் வந்து கத்துறாங்க ஸ்ருதிகான்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ருதிகா வந்து சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, ஐயோ நான் எலிமினேஷனா, ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா ஜாலியாக வந்து ஃபாக்ஸ் கூட மேலே கிளம்பி போகிறாங்க. பார்த்தா ஸ்ருதிகா தான் வந்து ஃபஸ்ட்டு லயன் ரூமில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. செம்ம வந்த கண்டஸ்டன்ஸில் இது வரைக்கும் ஒஃபிஷியலாக வந்து நம்ம எந்த எபிசோட்லேயும் பார்க்கல லயன் ரூமில் போகிறது. ஆனால் ஸ்ருதிகாவை கையை பிடிச்சி ஃபாக்ஸ் வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா லயன் உட்காந்துருக்காரு. ஸோ ஸ்ருதிகா வந்து செம்ம ஹாப்பி, லயன் நான் வந்து உங்களை தூரத்தில் தான் வந்து பார்த்துருக்கேன், இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய கண்டென்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து அந்த டேபிளில் உட்காடுறாங்க, பக்கத்தில் லயன் இருக்காங்க, ஆப்போசிட் வந்து ஃபாக்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ லயன் சொல்கிறாங்க, ஸ்ருதிகா இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் பண்ண போகிறீங்க எங்களுடைய ஃபாக்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி ஆம்ரெஸ்டிங் பண்ணி நீங்கள் வந்து ஃபாக்ஸை தோக்கடிச்சிட்டிங்கன்னா 50,000 rupees. அப்போ ஸ்ருதிகா வந்து செம்ம ஹாப்பி, வாவ் 50,000 வந்து அந்த ஃபேன் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாக்ஸ் கூட தோத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்லேருந்து 50,000 நாங்கள் மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹவுஸ்மேட்ஸு டிவியில் பார்த்துட்டு தான் இருக்காங்க வெளியே ஸ்க்ரீனில். அப்போ ஸ்ருதிகா வந்து ஒரு டீல் லைன் கிட்ட பேசுனாங்க. எப்படி ஸ்ருதிகா டீல் லைன் கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அதுதான் ஸ்ருதிகான்னு சொல்லுவேன். ஸோ எல்லோரும் வந்து செம்மையாக சிரிக்கிறாங்க, ஸ்ருதிகா நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி. ஸ்ருதிகா லைன் கிட்ட பேசுகிறாங்க, அது வேண்டாம் லயன் நான் ஒரு டீல் சொல்கிறேன், எப்படின்னா
இப்போது நான் ஜெயிச்சிட்டேன்னா 50,000 எங்களுக்கு வந்து கொடுத்துட்றேங்க, நான் ஜெயிக்கலைன்னா அந்த 50,000 கொடுக்காதீங்க, அவ்வளோதான் பஸ் போதும். இது கேட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தானே இருக்காங்க, சிரிக்கிறாங்க. அப்போ ரஜித் சொல்கிற ஸ்ருதிகா பாரு எப்படி டீல் வந்து பேசுகிறா, அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு வந்து பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து சேரப் பண்ணுறாங்க, கமான் ஸ்ருதிகா நீ காம்படிஷன் பண்ணு, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சேரப் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ருதிகாவுக்கு அது தெரியாது இல்லையா, அவங்க உள்ளே தானே இருக்காங்க. பட் லைன் ரூமில் நடக்கிறது என்னென்னு இவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்ருதிகாவோட இந்த டீல் கேட்டு லைனுக்கே வந்து சிரிப்பு வந்திருக்கோம். ஆனால் அவர் இந்த முகமூடி போட்டதுனால இல்லை மாஸ்க் போட்டதுனால வந்து அவர் சிரிக்கிறாரா என்ன பண்ணுறாரு நம்மளால் வந்து வெளியே தெரியாது. ஸோ ஸ்ருதிகா கிட்ட சொல்கிறாங்க லைன், அதெல்லாம் இல்லை, டீலுக்கு ஓகேவா இல்லையா. ஸோ ஸ்ருதிகா ஓகே பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி 2,35,000 ஃபேன் அக்கௌண்ட்டில் இருந்தது. காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்ருதிகா வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபாக்ஸ் எப்படியாவது தோக்கடிக்கணும், ஏன்னா எப்படியா இருந்தாலும் 50,000 கிடைக்க போகுது இல்லையா. ஸோ ஆல்ரெடி 10,000 அவங்க ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்து 50,000க்கான போட்டின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து போடுறாங்க. ஸோ ஃபாக்ஸை வந்து தோக்கடிச்சிடுறாங்க செம்ம மொமெண்ட்டில். ஏன்னா நம்ம கேர்ள் வந்து அங்கே போயிட்டு எப்படி விளையாடுறாங்க பாருங்களேன். ஸோ செம்ம கூஸ் பம்ப். ஸோ ஸ்ருதிகா வந்து செம்ம ஹாப்பி, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. வெளியே இருந்தும் இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து சூப்பர் ஸ்ருதிகான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சிரித்து சியரப் பண்ணுறாங்க. லைன் சொல்கிறாரு, குட் ஜாப் ஸ்ருதிகா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேன்ஸ்க்காக 50,000 ருபீஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க, கன்க்ராட் சொல்கிறாங்க. ஸ்ருதிகா வந்து செம்ம ஹாப்பி. நம்மளுக்கு தெரியும் ஸ்ருதிகா ஹாப்பியான எப்படியெல்லாம் ஆட்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையை தூக்கிட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் கிட்ட வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபாக்ஸ் வந்து அப்படியே ஷேக் ஹேண்ட் கொடுக்காம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கலாய்ச்சி பேசுகிறாங்க. ஸோ ஃபாக்ஸ் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் கிடையாது. ஸ்ருதிகா செம்ம ஹாப்பியாக ஜம்ப் பண்ணி வராங்க வெளியே. ஸோ எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி, எல்லாருமே வந்து ஹக் பண்ணி ஸ்ருதிகாவுக்கு வந்து கன்க்ராட் சொல்கிறாங்க. அடுத்தது லவ்கேஷ்னு நினைக்கிறேன். ஸோ லவ்கேஷ் வேறு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஓகே ஃபாக்ஸ் தான் வந்து என்கிட்டே வந்து ரெஸ்லிங் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சா ஃபாக்ஸ் ஃபஸ்ட்டு உட்காருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வெளியே வர்றாங்க பாருங்கள், கதவு திறந்த ஒரு பெரிய ஒருத்தர். யாருன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் காளி, ஒரு பெரிய ரெஸ்லர். ஸோ காளியை பார்த்த உடனே எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க, வாவ் செம்ம மொமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. காளி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர், டாப் ரெஸ்லர். ஸோ இவரை கூட தான் வந்து இந்த லோகேஷை வந்து ஹேண்ட் ரெஸ்லிங் பண்ண சொல்கிறாங்க. ஆட பாவிங்களா, காளி பக்கத்தில் உட்காரும்போது இந்த பையனை பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இத்தனோண்டு இருந்திருக்கு அந்த மாதிரி இருந்தது. ஸோ சின்ன குழந்தையோட ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் வந்து காம்படிஷனாக எல்லாருமே வந்து செம்மையாக வந்து கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. அட பாவி நீ மாட்டினடா நீ காலிடான்னு சொல்லிட்டு. ஸோ லோகேஷ் அண்ட் காளி 2 பேரும் வந்து இந்த காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவரை பார்த்த உடனே வந்து லோகேஷ் வந்து அப்படியே ஐயோ என்னால் முடியாது தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இவர் வந்து சொல்கிறாரு, சார் நான் உங்களுடைய ஃபைட்டில் வந்து சின்ன வயசுலேயே பார்த்துருந்தேன் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களே, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் கைக்கும் காளியோட கைக்கும் எப்படி இருக்குது பாருங்களேன், அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்து தோக்கடிச்சிட்டாங்க காளி இவரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாரை கூப்பிட்றாங்கன்னா கிருஷ்ணாவையும் அதே மாதிரி அர்ஷி, இவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க. ஸோ 2 கேர்ள்ஸ். ஸோ 2 கேர்ள்ஸ் வர்சஸ் காளி இந்த மாதிரி தான். ஏன்னா இவரோட ஸ்ட்ரென்த்து தெரியும், அதனால் கேர்ள்ஸை வந்து கூப்பிட்றாங்க 2 பேரை. ஒரு கேர்ளாக கூப்பிட்டா கண்டிப்பாக ஃபேராக இருக்காது, அதனால் 2 பேர் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட கையை ப்ளஸ் கிருஷ்ணா வந்து 3வது கை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் வந்து காளி விட்டு கொடுத்துட்டாரு. நம்மளுக்கே தெரியும் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேர்ள்ஸ் நினச்சிட்டாங்க இவங்க தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணாங்கன்னு. ஸோ காளி என்ன சொன்னார், நான் வந்து பொண்ணுங்களை வந்து என் தங்கச்சி என்னோட அக்கா தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பேன், அதனால உங்ககிட்ட நான் காம்படிஷன் பண்ணலன்னு. அதுக்கு வந்து கிருஷ்ணா கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எங்களுக்காக விட்டு கொடுத்தீங்களான்னு, அப்புறம் வேறு என்ன நினச்சிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களால அகெயின் ஒரு 50,000. ஸோ இப்போ வந்து 3 lakh சம்திங் என்னமோ வந்து இப்போ போர்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு காளி வெளியே வராரு, எல்லாரையும் வந்து மேலேருந்து பார்க்குறாங்க, எல்லாருக்கும் வந்து அப்படியே சேரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்புறாரு. ஸோ இதுதான் வந்து மெயினாக எபிசோட் ஹைலைட்ஸில் இருந்தது. இதுக்கப்புறமேட்டு சும்மா வந்து பேசுகிறதும் அதே மாதிரி லைட்டாக மொக்கையாக தான் போயிடுச்சு மக்களே. ஸோ கலாய்ச்சி பேசுகிற சீன்ஸ் தான் இருந்தது. நம்ம ஸ்ருதிகா, திக்விஜய், ஸோ ரஜித் இவங்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்னொரு டாஸ்க் ஒன்று இந்த கடைசியில், அதாவது எபிசோடு கடைசியில் வந்து ஒன்று ஆரம்பித்தாங்க. அதோட டாஸ்க் வந்து இன்றைக்கி நைட் எபிசோடில் தான் வந்து பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் வியாழக்கிழமை எபிசோடு வந்து நல்லா தான் இருந்தது. ஸ்ருதிகாவோட ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஜெயிச்சு கொடுத்தாங்க மணி டீமுக்காக. நெக்ஸ்ட் கிரேட் காளி வந்து ஷோவில் வந்திருந்தாங்க. ஒரு எலிமினேஷன் ஸ்பாட் எவிக்ஷன் வேறு நடந்தது, அன்எக்ஸ்பெக்டட்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி எபிசோடில் இருந்ததுனால நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.